புகாரில் இருக்குது. அந்த மகள் போறாங்க. போனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில ஆம்பளங்களோட கதைச்சி கொண்டிருக்கிறார். ரசூலுல்லாஹ் யாரு? ஊருடைய தலைவர், உம்மத்துடைய தலைவர், மதீனாவுடைய அரசர். இன்றைக்கு ஒரு மகள் வாப்ப நண்பர்களோட பேசிக் கொண்டிருக்கிற நேரம் அதுக்குள்ள அவவும் உட்கார்ந்துருவா. இது நாங்க பழக்கிக்கிற பழக்கம். ஹஜ்ரத் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா தூரத்தில் இருந்து கண்டவுடன் திரும்பி வந்துட்டான். இது மகளே கொடுத்திருந்த வெட்கம். ஆண்களோடு வாப்ப இருக்கிற நேரம் நானும் போயிட்டு உட்காரப்படாது, நானும் அதுக்குள்ள போய் என்ன வேலையை பேசக்கூடாது. வெட்கம் அவர்களை திருப்பி அனுப்புது. ஆனா ரசூலுல்லாஹ் பார்த்துட்டாங்க, மகள் வந்துட்டு போறான். ராவு போயிட்டு அங்க வீட்டுல தேவையான கதைச்சிட்டு வந்தாங்க. சீரால எழுதுறாங்க, ஹஜ்ரத் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா மௌத்தாகிற நேரமே ஒரு 33 வயது. 33 வயது. பாதையில் இறங்கி நடக்கிற நேரம் 60-70 வயது கிழவி போல நடப்பாங்க. தண்ட நட இன்னொருவன ஃபித்னா வாக்கப்படாது. இது எங்க ரசூலுல்லாஹ் வளர்த்த பொம்பளை பிள்ளை. எங்க ரசூலுல்லாஹ் வளர்த்த பொம்பளை பிள்ளை எங்களுக்கு காட்டினாங்க. நானும் 4 பெண் பிள்ளைகளை வளர்த்தவன். 4 பேரையும் சொர்க்கவாதியாக்கி அனுப்பிட்டு தான் போனாங்க. 3 பேரை முன்கூட்டியே கபருக்கு அனுப்பிட்டாங்க, சொர்க்கத்துக்கு அனுப்பிட்டாங்க. 4வது ஆள் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை விட்டுட்டு போனாங்க. காதுக்குள்ள சொல்லிட்டு போனாங்க, 6 மாதத்துல நீங்க தான் என்னோட சேர்ந்துக்குவீங்க. 4 பேரை வளர்த்தவங்க சொல்றாங்க. அன்றைக்கு இருந்த பெண்களுடைய சரித்திரங்களை பார்த்தா நாங்க வளர்க்கிற பிள்ளைகள் எவ்வளவோ தூரத்தில் இருக்கிறாங்க. குர்ஆனிலே இருந்து தூரத்தில் இருக்கிறாங்க, ஷரியத்தில் இருந்து தூரத்தில் இருக்கிறாங்க. அந்த குர்ஆனை வச்சுதான் கபரில கேள்வி வரப்போகுது. கபரில கேட்க போறாங்க, யார பின்பற்றி நீ போனாய்? கேள்விகளை பாடமாக்கிட்டு போயிட்டு அங்க புல்லடி இடையிலாதே, அங்க அப்படி எழுதையிலாதே. குர்ஆனை முன்னிறுத்தி வாழ்ந்திருந்தா தான் என்ன இமாம் குர்ஆன் என்று சொல்லி. கபரில் அப்படி ஒரு கேள்வி இருக்குது, உன்னை இமாம் யாரு? யார முன்னுக்கு வச்சு நீ வாழ்ந்துட்டு போனாய்? குர்ஆனை யார்?